நான் என்னோட கிராமத்துக்கு பக்கத்துல நெருங்க நெருங்க மறுபடியும் என்னால என் கிராமத்துக்கு திரும்ப முடியுமான்னு நினைச்சேன். என் கிராமத்துல என்னையே நம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பெற்றோர்கள், அவங்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன். என்னோட கிராமத்து விவசாய நண்பர்கள்லாம் சொன்ன விஷயங்கள் என் காதுல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. மழையே கிடையாது, சுத்தமாக மழை கிடையாது. விவசாயமே பண்ணக்கூடாது, விட்டுணும் வேற எதுனா தொழிலுக்கு, கொத்தனார் தொழிலுக்கோ எது வேணா ஒரு தொழிலுக்கு போயிடணும். நம்ம பசங்களாம் தண்ணி பார்க்க மாட்டாங்களான்ற எண்ணம் வந்துச்சு. இப்போ வரப்போது பார்த்தா வேலை செய்யலாம் கிடைக்கல, மழை பெய்யாதான் வேலை. மற்ற விவசாயிங்கெல்லாம் குறைவான மழையில எப்படி சமாளிக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் வர்ற வழியிலெல்லாம் பசுமையான பயிர்கள் காத்துல அப்படியே அசைறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஒரு மாற்றம்! கடந்த 3 வருஷத்துல இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். The Tamil Nadu Irrigated Agriculture Modernization and Water Resources Restoration and Management Project, I Am WARM, was conceived to help these farmers with the main objective of improving the service delivery of irrigation systems and productivity of irrigated agriculture, thus promoting more income per drop of water. The project envisioned effective integrated water resources management with a multidisciplinary approach converging 8 government departments. மறுநாள் திட்டப்பணிக்குழுவால ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டு எனக்கு மனசே இல்லாம அங்க போனேன். ஒற்றை சார தகவல் மையம் அப்படின்னு ஒரு பலகை இருந்தது. நான் ஆச்சரியப்படுற வகையில பல அரசு அதிகாரிங்க ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. SWIKC, Single Window Information and Knowledge Center, was an innovative initiative conceived to bring together 8 government departments to work in convergence, bringing them into the same room at the village level to undergo a shared process. This resulted in better and timely delivery of services to the public at their doorstep. 8 துறைகளும் அதிகாரிகள் எல்லா நண்பர்களாக எல்லாரும் பழகி எல்லாரும் அச்சம் இல்லாமல் எல்லா அதிகாரியும் பெரிய அதிகாரிகளையும் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ரொம்ப விழிப்புணர்வோடு தெளிவாக இருக்கிறதால எங்கள் ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு ரொம்ப எல்லாருடைய செல்ஃபோன் நம்பர், எல்லாருடைய கான்டாக்டு எல்லாம் இங்கே வர்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மைண்டு, அதனால் அச்சம் இல்லாமல் எல்லாமே பார்க்குறாங்க. நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்க கிராமத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தேன். எங்க கிராமத்தோட ஏரிய மறுசீரமைப்பு செஞ்சிருந்தாங்க. என்ன போல கடைநிலை விவசாயிகளுக்கும் நீர் கிடைக்கணுங்கிறதுக்காக நில வாய்க்கால்களையும் சீரமைப்பு செஞ்சிருந்ததை என் கண்ணால பார்க்க முடிஞ்சது. இந்த கரையை சரி பண்ணாதான் இந்த தண்ணி இது உள்ளே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கிராம மக்கள் ஒன்று கூடி சொன்னாங்க. சொல்லக்குள்ளே நாங்கள் உடனே என்ன பண்ணோம், மதிப்பீடு தயாரிக்குள்ளே இந்த 2 மதகு புதுப்பித்து கட்டுறதுக்கும் அந்த வியரை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் கரையை ஃபுல்லாக சரி பண்ணுறதுக்கும் மேலும் வரவு கால்வாயெல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணி மழை காலத்தில் சேகரிக்கிற அளவுக்கு சரி பண்ணணும். நீர் ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வள நிலவர திட்டத்தின் மூலமாக இப்போ எல்லாம் அங்கே செப்டேங்க் கட்டுறதுனால இப்போ மழை நீர் மழை பெஞ்சதுன்னா பக்கத்தில் சிறுநகர் கிராம ஏரிக்கு நீர் எல்லாமே வேகமாக போயிடும் சார். இந்த நீர் இப்போ எங்களுக்கு இங்கே சேவ் ஆகிறதுனால நிலத்தடி நீர் எங்களுக்கு கூடியிருக்கு. மேலும் கிணறுகளுக்கு எல்லாமே ஊற்று அதிகமாக இருக்குது. 1 மணி நேரம் இறக்கிற கிணறுலாம் இப்போ கிட்டத்தட்ட இருக்கிற 2 மணி நேரம் 3 மணி நேரம் இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்க கிராமத்துல
இவ்வளவு மாற்றங்கள் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க கிராமத்துல இருக்கிற பாஸ்கர் அண்ணனை போய் சந்திக்கிறதுக்காக நான் போனேன். எங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் அறிவித்தாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் பொதுமக்கள் எல்லாம், கிராமத்து மக்கள், விவசாயிகள், மற்ற எல்லாருமே இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போட்டில் எப்படிலாம் நீரை சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு முதல்ல ஆரம்பித்தோம். அந்த நீரை சேமிக்கிறதுக்கு முதல்ல வந்து ஏரி வாய்க்காலில் எப்படி தண்ணி எங்கெங்கேருந்துலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயணம் போனோம். ஏரி வாய்க்கால் எங்கெங்கேருந்து தண்ணிலாம் வருதோ அதுக்கெல்லாம் பயணம் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த இடத்துலலாம் எப்படிலாம் இருந்து தண்ணி வருது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒன்று கூடி ஒரு என்னென்ன எங்கெங்கே ஏரி குளம் எங்கெங்கே கொட்டை இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நாங்கள் ஒரு சின்ன வரைபடமாக வரைஞ்சி அதனுடைய ஒரு மீட்டிங் போட்டோம். பொதுவா வீடு கட்டுறது, திருமணம் செய்யறது இதுக்கு மட்டும்தான் வரவு செலவு கணக்கு போடுவாங்க. ஆனா முறையா தண்ணீருக்கான ஒரு வரவு செலவு கணக்கு போட்டிருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு விவசாயிக்கும் புரியும்படியான ஒரு வரவு செலவு கணக்கு. வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், வீட்டில் இருந்தால் எவ்வளோ தண்ணியை சிக்கனப்படுத்தணும், விவசாயத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், அதை எப்படி சிக்கனப்படுத்தணுன்ற முறையில் நாங்கள் அவங்க மூலயமா கற்றுக்கணும். அதன் மூலயமா நாங்கள் அவங்க சொன்ன மூலயமா எஸ்ஆர்ஐ, சொட்டு நீர் பாசனம், அப்புறம் வந்து மல்ச்சிங் ஷீட் போடுறது, இந்த மாதிரிலாம் செய்து நாங்கள் தண்ணியை ரொம்ப குறைச்சோம். தண்ணி குறைச்ச பிறகு எங்களுக்கு மகசூலும் நல்லா இருந்து விவசாயத்தில் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். இன்னமும் தண்ணியை குறைச்சி இன்னும் 2-3 போகம் எக்ஸ்ட்ரா பண்ணுற அளவுக்கு இப்போ எங்களாண்ட தண்ணி இருக்குது. தராசில் பார்த்தீங்கன்னா இப்போ வரவு செலவுங்கிறது செலவு அதிகமாகவும் வரவு கம்மியாகவும் இருக்குது. இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெண்டுமே சமநிலை கொண்டு வரணுங்கிறது தான் எங்கள் குழுவோட முயற்சி. திருந்தி நெல் சாகுபடி பண்ணுறதுனால 1 ஏக்கர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ 1.5 ஏக்கர் பண்ணுறேன். 1 ஏக்கருக்கு 2 டன்னு தான். அதுக்கு முன்ன சாதாரண நடவில் எடுத்துருந்தேன். இப்போ திருந்தி செல் நடு மூலம் 2.5 டன்னு 3 டன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் விவசாயிகளை மொத்தம் 100-150 விவசாயி எல்லாமே திருந்தி நெல் சாகுபடி பயிர் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாற்று 50 சிம்பு 55 சிம்பு வந்துச்சு. எங்கள் வேலை நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 கிலோ விதையில இவ்வளோ 50 மூடை வர்றதுண்டா ஆச்சரியம் தான். 1 ஏக்கர் நிலப்போரை போட நிலப்போரை போடாமல் பயிர் வச்சுருந்தேன். நிலப்போரை போட்டது வந்து நல்லா அருமையாக இருந்த செடி. நிலப்போரை போடாதது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த செடி. அதனுடைய மகசூல் வந்து கம்மியாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுமாதிரி பயிர் வச்சா நிலப்போரை எல்லாம் பயிர் வைக்கக்கூடாது சொட்டுநீர் பாசனத்தில் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு இந்த சீசனுக்கு தண்ணியாக இல்லை, சொட்டுநீர் பாசனம் போட்டு நல்லா பண்ணிடுறேன். இப்போ வந்து 1 ஏக்கர் போட்டிருக்கேன். நல்லா லாபம் கிடச்சிருக்கு. என்னோட ஆர்வத்தை கண்ட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக அதிகாரி பக்கத்து கிராமமான பெரிய களக்காடிக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க இதுக்கு முன்னாடி தரிசு நிலமா இருந்து இப்ப விவசாய நிலமா மாறி இருக்கிறத காட்டினாரு. அங்க உள்ள விவசாயிங்கெல்லாம் அந்த வயல்ல நீர் சேமிப்பு முறைய எப்படி செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு விவரமா எடுத்து சொல்ல சொன்னாரு. பொருள் துறை வந்து இதில் வந்து முழுமையாக இருந்து எங்களை எடுத்து சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வேளாண்மை வந்து பல்கலைக்கழகம் வந்து இங்கே உள்ள வந்து முழு கூட இருந்து வீடோட வந்து எல்லோரும் பேசி அதுக்குன்னு ஒரு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை வச்சு ஒரு ஸ்டாப் அங்கே போட்டு அவங்கள இங்கேயே தங்கி வேலை செய்கிற அளவுக்கு இந்த சொட்டு நீர் பாசத்தில் நாங்கள் பயிர் சாகுபடி பண்ணுற அளவுக்கு முழுக்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. முகவரி இல்லாத இருந்த நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஒரு முகவரியோட இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோன்னா அதுக்கு வந்து வேளாண்மை பொறியியல் துறை தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு முழு சப்போர்ட்டு. இவர்களுக்கு நம்பகத்தன்மை வர வேண்டும், மனதிலே வந்து ஒரு உறுதித்தன்மை வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு பயிற்சிகள் மற்றும் பட்டறிவு பார்வை இவங்களை வெளியில் கூட்டும் போய் நாங்கள் காமிச்சிருக்கோம். இதன் மூலம் நம்பகத்தன்மை வந்து அது ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படியே தயக்கமாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி இப்போல்லாம் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து வெளி சந்தைகளில் வந்து காய்கறி வாங்கி அதிக விலைக்கு வாங்கி நாங்கள் பயனடைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கலில் இங்கே இருக்க வெஜிடபிளில் நேரடியாக எங்களுக்கு வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு பறிச்சோம்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் எங்கள் கிராமங்களில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து குறைந்த விலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு காய்கறியாக நேரடியாக எங்கள் குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் பயன்பட்டுருக்கிறோம் சார். இதில் வந்து அதிகம் வந்து எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதை விட நாங்கள் பயன்படுறதும் எங்கள் கிராமம் பயன்படுறதும் இது நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம்.
நீர்வள நிலவள திட்டத்தில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ணி தண்ணியை செக் பண்ணாங்க, அதனுடைய மண்ணை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் பண்ணி இதுக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு 1000 மீன்கள் இதை விடத்துக்காக ஃப்ரீயாக அவங்களே இதை செய்து விட்டுருக்காங்க. புதுசாக 600 கிலோ மீன் இதில் வந்து உருவாகலாம். 1 கிலோ மீன் குறைஞ்சது 100 ரூபான்னு விற்றா கூட கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு இங்கே விற்கலான்ற எண்ணத்தை நாங்கள் இதை செய்து முதல்ல செய்திருக்கோம். பக்கத்து கிராமத்தை சேர்ந்த எனது விவசாய நண்பரான ரோஸு அவரோட கிராமத்துல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின அதிகாரிகளை பத்தி என்கிட்ட சொன்னாரு. சில அதிகாரிங்க மக்களோட நண்பர்களாகவும் ஒவ்வொரு துறையும் விவசாயிகளுக்கு உதவுறதுக்கு தங்களோட பங்கை எப்படி ஆட்டுறாங்கன்னு பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். சொட்டு நீர் போட்டதுனால என்ன அதாவது காய்கறி வந்து தரமான காய்கறி எங்களுக்கு கிடைக்குது. அதுவும் வந்து காய்கறி மட்டும் இல்லை, அதை எப்படி தரம் பிரிக்கிறது அப்படின்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்தது இல்லாமல் எங்களை இந்த குழுவிலேருந்து தனித்தனியாக 3 குழுவாக பிரித்து மார்க்கெட்டிங் துறையில் நல்ல முறையில் எங்களுக்கு குடோனு கட்டி கொடுத்து, குடோனு கட்டினது இல்லாத ஏகப்பட்ட பிரச்சனை இந்த குடோனு கட்டுறதுக்கு அதெல்லாம் முறியடிச்சு அந்த துறையிலேருந்து எங்களுக்கு இந்த குடோனை கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பாவகளை அறுத்து மழையிலையும் வெயிலையும் அப்படியே இங்கே வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த சேகரிப்பு மையம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அவங்களுடைய விளைபொருட்களை காய்கறிகளை கொண்டு வந்து இங்கே தரம் வாரியாக அதை தரம் பிரித்து அதை வந்து கோயம்பேட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்றுவாங்க. அங்கே போய்ட்டு ENG, VSG அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிங்க இருக்காங்க. அவங்க மூலியம் ஒப்பந்த சாகுபடி முறையில் இவங்க ஒப்பந்தம் பண்ணி இவங்க நல்ல விலைக்கு விற்றுட்டு வர்றதுனால இவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக அந்த தொழில் நடந்துகிட்ருக்குங்க. மாதம் மாதம் நம்மளுக்கு மாடு காயலாக இருந்தால் மாதம் மாதம் வந்து பார்க்குறாங்க, கவனிப்பாக வந்து பார்க்குறாங்க. மாடு இப்போ நல்லா இருக்குது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துங்களில் எப்படி எதை பண்ணணும், பயிர் செய்கிறது எப்படி, இந்த மாடுங்கள்லாம் வளர்ப்பெல்லாம் எப்படின்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அதிகாரிங்கள்லாம் இங்கே வர ஆரம்பித்து இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இந்த எங்கள் மாடை பாருங்கள், இது வந்து நான் வாங்கும்போது சின்ன கண்ணாக தான் வாங்கினேன். இப்போ சார் வந்து டாக்டர் சார் வந்த அப்புறம் இது எப்படி விளக்கணும், எப்படி பில்லு போடணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ 2வது மாடு சனியாக இருக்குது. ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு ஈக்குவலுக்கு இருக்குது. அரசு துறைகள், விவசாயிங்க, நீரினை பயன்படுத்துவோர் சங்கம், அப்புறம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், உள்ளூர் வாசிங்கன்னு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கிராம அளவுல நீர் பிரச்சனையை பத்தி ஆலோசிக்க வச்சிருக்காங்க. இந்த அரிய மாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். இது எப்படி சாத்தியமாச்சு? The change management training for officials was designed and organized by CEC for all the officers working in various government departments focusing on human relationships and human values. They were exposed to rigorous sessions of self-exploration and self-realization within structured exercises. Once they understood who they were, it was easier to make them critical change agents. Under participatory irrigation management, water users associations or WUA were formed and capacity building trainings were given to the WUA presidents and farmers to effectively participate in the management of water and convergence with the local bodies. இந்த திட்டத்தோட முயற்சி தான் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் நிம்மதியாவும் இருக்கு. எந்தவித கருத்து வேறுபாடும் இல்ல. நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவரும் எங்க கிராமத்து தலைவரும் அனைத்து விவசாயிகளுக்கும் சம அளவு நீர் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன போல கடைநிலை விவசாயியும் நீர் சேமிக்கிற குறுகிய கால பயிர்களை எடுத்துக்கிட்டு கணிசமான வருமானத்தை பெறலாம் அப்படிங்கறத நான் இப்ப உணர்ந்துட்டேன். நான் மறுபடியும் வீடு திரும்பும்போது எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. என் எதிர்காலத்தை பத்தின எனது பயம்லாம் என்கிட்ட இருந்து போக ஆரம்பிச்சுது. என்னோட கிராமத்திலேயே நான் தங்கி மறுபடியும் இந்த விவசாயத்தை சீரும் சிறப்புமா செய்ய போறேன். Like Madasami, many have returned to restart their lives. This is the story of many farmers in the villages under I Am Warm in Tamil Nadu. This unique blue-green movement has paved the way to safeguard water, leaving behind for future generations what our ancestors left us:
clean, fresh water. இன்றைக்கி யாருமே வெளியில் வேலைக்கு போகாதா இங்கே வேலைக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மகசூல் எடுத்துகிட்டு இருக்காங்க. பில்லும் கம்மியாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. எங்களுக்கு இது ஒன்று பார்த்து வைக்கணும்னு இருக்கிறோம் நாங்களே.